சூழலியல்ல வால்டர் கிளைட் ஆலேயோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். வால்டர் கிளைட் ஆலே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சூழலியலாளர். இவர் 1885 ஜூன் 5 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இந்தியானாவில் இருக்கிற பார்க் கவுண்டியோடைய பென் டவுன்ஷிப்பில் இருக்கிற ப்ளூமிங்டேலில் பிறந்தாங்க. இவர் 1912ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ஸில் இருக்கிற சிகாகோவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் PhD முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்து சில யூனிவர்சிட்டிஸில் அடுத்தடுத்து பணியாற்றி வந்தாங்க. இதுக்கிடையில் இவர் 1914ஆம் ஆண்டிலிருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற வுட்ஸ்வோலோடைய மெரைன் பயாலஜிக்கல் லேபரட்டரியில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அங்கே இவர் கடல்வாழ் உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்படி ஆராய்ச்சி செஞ்சு வரும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இவர் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த உயிரினங்களானது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. அந்த உயிரினங்கள் அப்படி சார்ந்து இருக்கிறனால அதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்றத இவர் உணர்ந்தாங்க. ஆனால் பொதுவாக அந்த காலத்துலலாம் ஒரு கருத்து இருந்தது. நேச்சர், இயற்கை அப்படின்றது ரெட் இன் டூத் அண்ட் கிளா, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பற்கள்லையும் நகங்கள்லையும் ரத்தம் நிறைந்தது தான் இயற்கை. இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை வேட்டையாடி வாழும். எந்த உயிரினம் வலிமையாக இருக்கோ அந்த உயிரினம் வாழும். எந்த உயிரினம் வலிமை இல்லாமல் இருக்கோ அந்த உயிரினம் அழிஞ்சு போயிடும். ஸோ இது இயற்கையின் இரக்கமற்ற ஒரு போட்டித்தன்மை. ஸோ அப்படி தான் அந்த காலத்தில் இயற்கையானது வர்ணிக்கப்பட்டு வந்தது. இதனாலேயே இப்போ ஒரு இயற்கை வளம் இருக்குது அப்படின்னா அந்த இயற்கை வளத்தை அனுபவிக்கிறதுக்கு உயிரினங்கள் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட உயிரினம் இருக்குது அப்படின்னா அந்த உயிரினம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அந்த உயிரினம் நல்லா வாழ முடியும். ஏன்னா அதுக்கேற்ற உணவு கிடைக்கும். ஒருவேளை அந்த உயிரினம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற உணவு கிடைக்காது. அதனாலேயே அந்த உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும். அப்படின்றது தான் இந்த ஒரு ரெட் இன் டூத் அண்டு கிளா அப்படின்றது மறைமுகமாக உணர்த்தக்கூடியது. அதே மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதுவுமே இதை தான் உணர்த்தினது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய சிங்கங்கள் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மான்கள் தான் இருக்குது. இப்போ சிங்கங்களானது மான்களை வேட்டையாடணும் அப்படின்னா கம்மியான மான்கள் இருக்கிறனால கம்மியான சிங்கங்களுக்கு தான் உணவு கிடைக்கும். அப்போ மற்ற சிங்கங்களுக்கு உணவு கிடைக்காது. இப்போ எந்த சிங்கங்கள் அந்த உணவை பெறும் அப்படின்னா எந்த சிங்கம் நல்லா ஓடக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு, நல்ல வலிமையை கொண்டு இருக்கு, அந்த சிங்கங்களானது மான்களை வேட்டையாடி அது சாப்பிட்ரும். மற்ற சிங்கங்களை விரட்டியும் விட்டுரும். இப்போ வலிமை இல்லாத பெருசாக அதிகமாக ஓட முடியாத சிங்கங்கள் எல்லாமே வலுவிழந்து போய் அது இறந்து போயிடும். இது இயற்கையின் கோரமுகம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்றது உணர்த்துது. இதை பொறுத்த வரைக்கும் என்ன புரிய வரும் அப்படின்னா, அப்போ சிங்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. மான்கள் கம்மியாக இருக்கிறனால சிங்கங்களும் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மான்களை வேட்டையாடி அதுக்கு தேவையான உணவை கிடைச்சி அந்த சிங்கங்கள் வாழும். இதை தான் இது மறைமுகமாக சொல்லக்கூடியது. ஆனால் இவர் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உண்மையிலேயே அதிகமான உயிரினங்கள் இருந்தால் ஒன்றை ஒன்று ஆதரித்து ஒத்துழைச்சு அது இன்னும் நல்லா வாழும், அதனுடைய உடலியல் பண்புகளும் மேம்படும் அப்படின்றது தான் இவருக்கு புரிய வந்திருந்தது. இப்போ இவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் சரிதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மிக முக்கியமான ஒரு பரிசோதனையை இவர் செய்ய தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1921ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோலேயே இவர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல் உதவி பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. பின்னர் அங்கு இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல் பேராசிரியராகவும் பதவி உயர்வை பெற்றாங்க. ஸோ அப்போ தான் இவர் அந்த பரிசோதனையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பரிசோதனைக்காக இவர் மீன்களை தேர்வு செஞ்சாங்க. அதுலேயும் கோல்டு ஃபிஷ்ஷஸை இவர் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 மீன் தொட்டிகளை எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு மீன் தொட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மீன்களை மட்டும் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு தொட்டியில் கிட்டத்தட்ட 10-11 மீன்களை வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு தொட்டியில் கம்மியான மீன்கள் இருக்குது, இன்னொரு தொட்டியில் அதிகமான மீன்கள் இருக்குது. இப்போ 2 தொட்டியிலையும் சம அளவில் உணவு கொடுக்குறாங்க. அந்த மீன்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த தொட்டிகளில் இருக்கக்கூடிய நீர், அது 2 தொட்டிகள்லையும் இருக்கக்கூடிய நீர் ஒரே நீர் தான். ஸோ இப்படி வச்சிடுறாங்க. இப்போ சில நாட்கள் போகுது, அதை கவனிச்சுக்கிட்டே வராங்க. ஒரே மாதிரி உணவு கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி தண்ணி, ஒரே மாதிரியான சூழல் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த கம்மியான மீன்கள் இருக்கக்கூடிய
அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிருந்தது. அதே மாதிரி எந்நேரமும் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிற மாதிரியான அந்த விஷயம் வந்து இவருக்கு உணர முடிஞ்சது. அதே சமயம் நிறைய மீன்கள் இருக்கக்கூடிய அந்த தொட்டியில் வந்து இன்னும் மீன்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணி இன்னும் அதிகமாக வந்து அது மாறத் தொடங்கி இருந்தது. இதை இவர் வந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து சில விஷயம் பண்ணாங்க. குறிப்பாக வந்து கலாய்டல் சில்வர் அப்படின்ற ஒரு விஷம். இது வந்து பெருசாக உயிரெல்லாம் வந்து எடுக்காது, இருந்தாலும் சோர்வடைய வைக்கும் மீன்களை. ஸோ அந்த மாதிரி விஷத்தை ஓரளவுக்கு ஒரு சின்ன அளவில் வந்து 2 மீன் தொட்டிலையும் ஊற்றிடுறாங்க. இப்போ இந்த கம்மியான மீன்கள் இருக்கக்கூடிய தொட்டியில் இந்த விஷம் ஊற்றின பிறகு அந்த மீன்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து இறக்க ஆரம்பிச்சிருந்தது. அதுவே வந்து அதிகமான மீன்கள் இருக்கக்கூடிய தொட்டியில் வாழக்கூடிய மீன்களுக்கு ஒன்றுமே ஆகலை. அது தன்னைத்தானே வந்து பாதுகாத்துக்குச்சு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த மீன்கள் எல்லாமே அவங்களுடைய உடம்பில் இருந்து ஏதோ ஒரு ரசாயனத்தை வெளியிட்டு அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை வந்து அப்படியே டைல்யூட் ஆக்கிருச்சு. இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது, அதில் ஒரு சொட்டு விஷத்தை கலந்தால் அந்த விஷம் மிக தீவிரமாக இருக்கும். இதுவே வந்து ஒரு 5 பாட்டில் தண்ணியில் அதே ஒரு சொட்டு விஷத்தை கலந்தால் விஷமானது டைல்யூட் ஆயிரும். அந்த மாதிரி அந்த மீன்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அவங்களுடைய உடம்புல இருந்து ஏதோ ஒரு ரசாயனத்தை வெளியிட்டு அந்த தண்ணியினுடைய சூழலையே அப்படியே மாற்றிருச்சு. அதாவது விஷத்தன்மையே மாற்றி அது வாழக்கூடிய தன்மையாக அந்த நீரையே மாற்றிருச்சு. ஸோ இதை வந்து இவர் வந்து பார்க்குறாங்க. அப்போ மீன்களானது கூட்டம் கூட்டமாக வாழணும். அப்படி வாழ்ந்தால் தனக்கு தேவையான விஷயங்களை தனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ சின்ன குரூப்பு, அதாவது கொஞ்சம் மீன்கள் 3-4 மீன்கள் மட்டும் இருந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு எதனால் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டது? ஒன்று, அந்த மீன்கள் வந்து எந்நேரமும் பயத்தில் இருந்தது, ஏதாவது நடந்துருமோ, கம்மியான மீன்கள் தான் இருக்கிறனால. அது மட்டும் இல்லாமல் அந்த மீன்களுக்கு தேவையான துணையும் வந்து கிடைக்கல. இப்போ ஒரு பெண் இருக்கலாம், 3 ஆண்கள் இருக்கலாம், அல்லது 3 பெண் இருக்கலாம், 1 ஆண் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது சரியாக இனப்பெருக்கமும் பண்ண முடியல. அதே சமயம் அதுக்கு வந்து ஒரு ஆபத்து வரும்போது, விஷம் வந்து அதில் வந்து கலக்கும்போது அதுக்கு எதிராக வந்து அந்த விஷத்தை டைல்யூட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதனால் கெமிக்கல்ஸை உற்பத்தி செய்யவும் முடியலை. ஏன்னா அது எந்நேரமும் பயந்திருந்தனால அவைகளினுடைய ஃபிசியலாஜிக்கல் எஃபிசியன்சியும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதே சமயம் அதிகமான மீன்கள் இருந்த அந்த தொட்டியில் அங்கே வந்து மீன்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக பயம் எதுவுமே இல்லாமல் கூட்டம் கூட்டமாக சந்தோஷமாக வாழ்ந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான துணை கடிச்சு அது இனப்பெருக்கமும் பண்ணினது. அதையும் தாண்டி அதுக்கு விஷ பாதிப்பு ஏற்படும் போது அந்த அத்தனை மீன்களும் ஒருங்கிணைஞ்சு அந்த ரசாயனத்தை வெளியிட்டு நீரை வந்து மாற்றி விஷத்தை வந்து டைல்யூட் பண்ணினது. அப்போ இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக இருந்து இப்போ உணவு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு மீன் தொட்டியில் கம்மியான மீன்கள் இருந்தது அப்படின்னு சொன்னேன், அதில் அதுக்கு தேவையான உணவுலாம் கொடுத்தாச்சு. அப்படி இருந்து கூட அது கொஞ்ச நாள் தான் வாழ்ந்துச்சு, அது வந்து செத்து போயிருச்சு. அதுவே இன்னொரு கூட்டமாக வாழக்கூடிய அந்த ஒரு இடத்துல மீன்கள் வந்து ரொம்ப ஒன்றை ஒன்று வந்து ஃபிசியலாஜிக்கலாக வந்து ஒன்றி இருந்து அதனுடைய எஃபிசியன்ஸையும் அதிகரித்து அது ரொம்ப நல்லாவே வாழ்ந்து இனப்பெருக்கம் பண்ணி அந்த இனமே வந்து ரொம்ப நல்லா பெருகவும் செஞ்சுது. ஸோ அப்படி இருந்தது. அப்போ கூட்டமாக வாழணும், இது வந்து அனிமல் சோசியல் பிஹேவியர் அப்படின்றது. ஸோ இதை வந்து இவர் வந்து உணர்ந்தாங்க. இந்த ஒரு நிகழ்வை இவர் உணர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ மீனை வச்சு மட்டும் இவர் வந்து இந்த பரிசோதனை பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஃப்ளார் பீட்டல்ஸ் அப்படின்ற மாவு வண்டுகள், அதை வச்சு இந்த பரிசோதனையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாவு வண்டுகள் அப்படின்னா, இப்போ மாவை ரொம்ப நாள் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா அதில் சின்ன சின்ன வண்டுகள் எல்லாம் வந்திருக்கும், அதுதான். ஸோ அதை வச்சு இவர் வந்து ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. அப்போ ஒரு மாவு இருந்த ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு 2-3 வண்டுகளை மட்டும் விட்டுடுறது, இன்னொரு மாவு இருக்கக்கூடிய அந்த பெட்டிக்குள்ளே நிறைய குரூப் ஆஃப் வண்டுகளை வந்து விட்டுடுறது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ நிறைய வண்டுகள் இருக்கக்கூடிய அந்த பெட்டியில் தான் இன்னும் அதிகமான வண்டுகள் உருவானது. அதே மாதிரி தான் இவர் வந்து புரோட்டோசோவான்ஸ் அப்படின்ற நுண்ணுயிர்கள், இது வந்து ஒற்றை செல் மைக்ரோஸ்கோபிக் அனிமல், அதை வச்சும் இந்த மாதிரி பரிசோதனையெல்லாம் பண்ணாங்க. ஸோ இதன் முடிவில் இவர் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உண்மையிலேயே இயற்கைக்கு இன்னொரு முகமும் இருக்குது. ஒன்று சேர்ந்து உயிரினங்கள் வாழும்போது அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த இனத்தோடு இணைஞ்சு அது நல்லா பெருகி அது இனப்பெருக்கம் பண்ணி இன்னும் நிறைய உயிர்களாக மாறவும் செய்யும் அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், இப்போ மீன்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான மீன்கள் இருக்குது. இப்போ அது வந்து கடலுக்குள்ளே நீந்திட்டு இருக்கு, ஒரு குரூப்பாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கு ஆபத்து வருது, ஏதோ ஒரு பெரிய சுறாமீனோ அல்லது வேற எதுவோ அதை அட்டாக் பண்ண வருது அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீன் அதை பார்த்தா போதும், அது உடனடியாக சிக்னல் கொடுத்துரும்.
உடனடியாக அனைத்து மீன்களும் வந்து தப்பிக்கிறதுக்காக வெவ்வேறு பக்கமாக இணைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி போகும்போது சுறாக்கள் வந்து குழப்பம் அடையும், எந்த மீனை பிடிக்கிறது எந்த மீனை விடுறது அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு குழப்பத்தை பயன்படுத்தி மீன்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக மீன்கள் தப்பிக்கவும் செய்யும். அதுக்கப்புறமா கூட்டம் கூட்டமாக வாழ்கிறனால அந்த கூட்டமான மீன்கள் சேர்ந்து வேறு ஏதாவது ஒரு உயிரினத்தை வேட்டையாடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு அந்த உயிரினத்தை சுற்றி வளைச்சி வேட்டையாடி அதுக்கு தேவையான உணவுகளை பெறவும் முடியும். அதுக்கப்புறம் துணை தேடுறதுக்கு ரொம்ப அலையாமல் அந்த கூட்டத்துக்குள்ளேயே துணை தேடி இனப்பெருக்கம் பண்ணி அந்த இனம் வந்து பெருகும். ஸோ இதுதான் வந்து இவருடைய கான்செப்ட். இந்த ஒரு ஃபினாமினானுக்கு பேர் இவர் விளக்கினாலேயே ஆலை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேரிடப்பட்டது. அது வந்து பிற்காலத்தில் தான் பேரிடப்பட்டது. ஆனால் இதை அவர் வந்து விளக்கினாங்க. விளக்கி 1931ஆம் ஆண்டு இதை ஒரு புக்காகவே எழுதி இவர் வந்து வெளியிட்டாங்க. அதாவது வால்டர் கிளைடு ஆலையை பொறுத்த வரைக்கும் இது எல்லா விஷயங்களையுமே தொகுத்து இவர் ஒரு ஒர்க்காக வந்து தொகுத்து எழுதினாங்க. அதுதான் வந்து அனிமல் அக்ரிகேஷன்ஸ் எ ஸ்டடி இன் ஜென்ரல் சோசியாலஜி அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க 1931. இது ரொம்ப மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஒர்க்காக ஒரு புக்காக வந்து அமைஞ்சது. இது வெளியிடப்பட்டதுக்கு அப்புறமா தான் இயற்கையினுடைய இன்னொரு பக்கம் தெரிய வந்தது. அப்போ கூட்டம் கூட்டமாக வந்து இருக்கணும் ஒரு உயிரினம், அப்போ வந்து அது வாழக்கூடிய தன்மையை வந்து அதிகரிக்கும். அது உணவு கிடைக்காம போச்சு அப்படின்னா அதுக்கு வேற வழியே கிடையாது, அது வந்து இறந்து தான் போகும். ஆனால் உணவு கிடைக்குது அப்படின்னா அது கூட்டம் கூட்டமாக இருந்தால் அது இன்னும் நல்லா பெருகி வளரும் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் புரிய வந்தது. ஸோ அது நாள் வரைக்கும் ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இயற்கைக்கு ஒரு பக்கம் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்பட்டு வரும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சைடை இவர் வந்து கொடுத்தாங்க. ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதே மாதிரி ரெட் இன் டூத் அண்ட் கிளா, இது மட்டுமே வந்து இயற்கை கிடையாது, அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு இவருடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து அமைஞ்சது. ஸோ இதை வர வந்து பண்ணுறாங்க. இதை பண்ணது மட்டும் இல்லாமல் இதை புரிய வைக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு புரிய வந்தது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2-3 சிங்கம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ மான்களும் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ அந்த 2-3 சிங்கங்கள் மட்டும் இப்போ வேட்டையாட போகுது அப்படின்னா அந்த மான்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தப்பிச்சா அந்த 2-3 சிங்கங்கள்னால சரியாக வேட்டையாட முடியாமல் அதுக்கு தேவையான உணவு கிடைக்காம அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனுடைய உடல் வலுவை இழக்க ஆரம்பித்து அது இறந்தே போயிடும். இப்போ அந்த சிங்க கூட்டமே வந்து அந்த இடத்துல அழிஞ்சு போயிடும். இதுவே கூட்டம் கூட்டமாக சிங்கங்கள் இருந்தால் மானை வேட்டையாட போகிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மானை அது வந்து டார்கெட் பண்ணி அதை மட்டும் எல்லா சிங்கங்களும் சேர்ந்து வேட்டையாடி சரியாக வந்து அந்த இரையை பிடிக்க முடியும். அது பகிர்ந்துண்டு கூட அடுத்து வாழ முடியும். அதன் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணி அதனுடைய இனம் இன்னும் பெருகவும் செய்யும். ஸோ இந்த ஒரு பக்கமும் இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் புரிய வருது. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. இதில் நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 1949ஆம் ஆண்டு இவர் ஆல்ஃப்ரட் இ எமர்சன், அதுக்கப்புறமா ஒர்லாண்டோ பார்க், அதே மாதிரி தாமஸ் பார்க், அதுக்கப்புறம் கால் பீஸ்மெட், இந்த மாதிரியான விஞ்ஞானிகள் கூட இணைஞ்சு இவர் வந்து இன்னொரு ஒர்க்கை வந்து 1949ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அந்த ஒரு ஒர்க்கில் வந்து இகாலஜி சம்மந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இகாலஜி ஆஃப் த இண்டிவிஜுவல், பாப்புலேஷன், கம்யூனிட்டி அண்டு இக்கோசிஸ்டம். இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு தனித்துவமான ஒரு உயிரினம் அது வந்து ஒரு சூழலை சார்ந்து எப்படி வாழுது அதை வந்து அந்த ஒரு ஒர்க்கில் இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் இவர் வந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதில் பாப்புலேஷனாக இப்போ ஒரு குறிப்பிட்ட மீன் இனம் இருக்குன்னா அந்த மீன் இனம் வந்து கூட்டமாக எப்படி வாழுது அதை பற்றியும் இவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கம்யூனிட்டி, சமூகமாக அப்படின்னா இப்போ கடல் இருக்குது அப்படின்னா இந்த கடலில் எல்லா வகையான உயிரினங்களும் வாழும். இப்போ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு கடலில் மீன்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி மீன்கள் மட்டும் இல்லாமல் அந்த கடல்லையே கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்கும். ஆமைகள் இருக்கும், அதுக்கப்புறமா நீர் யானைகள் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு உயிரினங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ உயிரினங்கள் இருக்கும்போது அது எப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுது அதை பற்றியும் இவர் வந்து அதில் விளக்கினாங்க. அது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமல் எக்காலஜி அப்படின்ற புக்கு தான். ஸோ அதை தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து எழுதினாங்க. இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவான டெக்ஸ்ட்டாக இருந்தது, மிகப்பெரிய ஒரு பாடநூல் மாதிரி இருந்தது. அதில் விலங்கு சூழலியல் பற்றின பல விஷயங்கள் வந்து அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கூடுதலாக நான் சொன்ன அந்த இக்கோசிஸ்டம், இப்போ
எக்கோசிஸ்டம் அப்படின்னா கடலில் மீன்கள் இருக்குது, அதுக்கப்புறம் ஆமைகள், நீர் யானைகள், இந்த மாதிரி பல உயிரினங்கள் இருக்குது. அந்த எல்லா உயிரினங்களும் அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய நீர், அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய தாவரங்கள், அதுக்கப்புறம் பாறைகள், பவளங்கள் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த எக்கோசிஸ்டம் எப்படி வந்து இயங்குது அதை பற்றியும் இவர் வந்து அந்த புத்தகத்தில் விளக்கியிருந்தாங்க, அந்த 4 விஞ்ஞானிகள் கூட இணைஞ்சு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா 1951ஆம் ஆண்டு இவர் இன்னொரு விஷயம் பண்ணாங்க. அதுதான் வந்து கோஆப்ரேஷன் அமாங் அனிமல்ஸ் வித் ஹியூமன் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கு. இதை வந்து எழுதி வெளியிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அக்சசபிளான ஒர்க்காக இருந்தது. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்காக இருந்தது. இதில் இவர் சொல்லியிருந்தது என்னென்னா, அந்த காலத்தில் தான் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு சில ஆண்டுகள் போயிருந்தது. குறிப்பாக 1939லேருந்து 1945 வரைக்கும் போர் நடந்து முடிஞ்சிருந்தது. அதில் எண்ணில் அடங்காத மனிதர்கள் உயிரிழந்திருந்தாங்க. இப்போ இவர் வந்து இந்த ஒர்க்கில் எப்படி வந்து விலங்குகள் ஒன்றை ஒன்றை சார்ந்து ஒத்துழைச்சு வாழுது, ஒரு ஆபத்து வரும்போது அது தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த இனக்குழுவோட என்ன பண்ணுது, வேட்டையாடுறதுக்கு என்ன பண்ணுது, ஸோ அதெல்லாமே வந்து எப்படி இருக்குது. அதே மாதிரி மனிதர்களும் வந்து ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும், அடிச்சுக்கக்கூடாது. அது வந்து 6 அறிவுள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு புரியணும். ஏன்னா நம்மளை விட அறிவில் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய உயிரினங்களே இப்படி ஒத்துழைச்சி வாழும்போது நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அந்த ஒரு கான்செப்டில் தான் அந்த ஒரு ஒர்க்கை இவர் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ ஒரு உயிரினங்கள் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஒத்துழைச்சி வாழும், அது வந்து எப்படி வேட்டையாடி வாழும், ஸோ அது வந்து எல்லாமே வந்து இவர் வந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்றத விளக்கினாங்க. அதை பயாலஜிக்கல் ரூட் அப்படின்னு இவர் சொன்னாங்க. அதாவது சும்மா அது வந்து கற்றுக்கிறது கிடையாது, பிறப்பிலிருந்தே உயிரியல் சார்ந்து அந்த ஜீன்லேயே அந்த விஷயம்லாம் இருக்குது, ஒன்றை ஒன்று ஒத்துழைச்சி வாழணும் அப்படின்றத இவர் வந்து விளக்கினாங்க. ஸோ இது வந்து இந்த ஒர்க்கில் வந்து இவர் பண்ணியிருந்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இவர் பண்ணாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1955ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்னைக்கு இவருடைய 69 வயசில் இறந்து போனாங்க. இந்த வால்டர் கிளைடு ஆலி வந்து பண்ண சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நடுவில் 1935 இந்த காலகட்டத்தில் இவருடைய ஸ்பைனல் முதுகுத்தண்டில் ஒரு டியூமர் வந்து ஏற்பட்டு அதன் மூலமாக இவரால் நடக்க முடியாமல் போய் வாழ்நாள் முழுக்க வீல் சேரில் தான் அடுத்து வாழ்ந்திருப்பாங்க. அப்போ இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதில் இவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வால்டர் கிளைடு ஆலி இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.